ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருவாதிரை களி. அது எப்படி செய்கிறதுன்னா, அரிசி ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும் மிக்சியில் போட்டு. ஏலக்காய் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா அரைச்சதுக்கப்புறம் மாவு இப்படி ஆகிடும். இதுதான் நம்ம பொரி அரிசின்னு சொல்லுவோம். நல்லா அரைச்சி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. கொண்டாக்கலாம். என்ன மம்மி செய்வோம் இன்னைக்கு? திருவாதிரை களி. களியா? பிரசாதமா? காப்பிடிக்கு 6 லிட்டர் தண்ணி. இது அரிசி வறுத்து பவுடர் ஆக்கி அதில் செய்கிற களி. தமிழ்நாடு, கேரளா சைடு திருவாதிரை நல்லா கிராண்டாக கொண்டாடுவாங்க. நட்ராஜருக்கு பூஜை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒரு ஃப்ரைடே அன்றைக்கி டெம்பிள் போயிருந்தோம். அங்கே நல்ல அபிஷேகம், பால் அபிஷேகம், மஞ்சள், பஞ்சாமிர்தம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். இங்கே கொஞ்சம் விசேஷம், ஏன்னா டெம்பிள்ஸ் நிறையா இருக்குல்ல. கும்பகோணம் சைடில் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. எங்கள் வீட்லேயும் எப்போதும் களி செஞ்சு தான் அதை கொண்டாடுவாங்க. இது திருவாதிரை களின்னே அதுக்கு பேர். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரசாதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸே காணும். இந்தா இது பட்ட நெட்டு கனெக்ட் பண்ணி இது பண்ணிக்கிறேன். தேங்காய் உரிச்சு சொல்லு சித்தப்பா. நீங்கள் வர சொல்லலாம் சித்தப்பாவை, தேங்காய் உரிக்கணும்னு சொல்லு. அது இன்னும் போலதில் இருக்கு ரோஷனி. கடலைப்பருப்பு தேவையான அளவா? 25 கிராம். ஊற வச்சுக்கணுமா? கழுவுமா? கழுவு. தண்ணி சூடானோன்னா கடலைப்பருப்பு போட்டு வேக வைக்கணும். கோயிலுக்கு? ஆமாம், கோயிலுக்கு. அந்த கோயிலுக்கு வச்சுக்க சுற்றி இதோ தேங்காய் எடுத்து. இதில் எங்கே எடுத்தீங்க? வந்துட்டா? உப்பு போடும், அச்சலம் இதுலேயே தண்ணியிலே போட்டுறோம். தண்ணியில் 2 கட்டி. இன்னொரு கட்டி போடுமா?
இப்போ வந்து வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு இப்போ வந்து அந்த அரைச்சி வச்ச மாவு அதில் பொரி அரிசி மாவு பொரி அரிசி மாவு போடணும். பொரி அரிசி மாவு களிக்குன்ற இது நல்லது தான். திருவாதிரை நடராஜனுக்கு சுவாமிக்கு உகந்தது. இங்கே வா, இந்தாண்ட வா. திருவுண தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்படி வா. அது இருக்கு பாருங்க, அந்த தண்ணி எடுத்துங்க. அது ஒட்டும். அது எடுத்துங்க இப்போதைக்கு. குண்டை குண்டை எங்கே இருக்கு? நீ வேணாம் பிரியாங்க. தண்ணி எவ்வளோ வச்சா? இல்லையே தண்ணி சுத்தமா அவ்வளோ தண்ணி இழுத்துக்கிட்டு பழைய அரிசிலாம் உனக்கு நெய் எங்க இருக்கு? நீ உள்ள இருக்கு. டேஸ்டியான பொரி அரிசி களி ரெடி ஆகிட்டு, திருவாதிரைக்கு இதுதான் இங்கே ஸ்பெஷல். கொஞ்சம் லாஸ்ட்டில் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா பூஜைக்கு பிரசாதமாக சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட, ஈஸியாக செஞ்சிடலாம். அரிசியை கொஞ்சம் வறுத்துட்டு அதை பொடி பண்ணி மாவு பண்ணி ஏலக்காய் போட்டு தண்ணியில் கடலைப்பருப்பை வேக வச்சு அந்த மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா கோயில் பிரசாதம் மாதிரி இதுவும் ரெடி ஆகிடும்.